ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரொம்ப சிம்பிள் அண்ட் சாட்டிஸ்ஃபைங்கான லஞ்ச் தான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் கீமா மசாலா இது ரீல்ஸில் பார்த்துருந்தேன், செஃப் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ், கொஞ்சமாக சோம்பு, அது கூட குட்டியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு சாப்பரில் போட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் வதங்கின அந்த பொருட்களோட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சோம். மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். அது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக பெப்பர் பவுடர், கறி லீஃப் சேர்த்துட்டு இறக்கணும்னா சூப்பரான மஷ்ரூம் கீமா மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு லெமன் ரைஸோட தான் சாப்பிட போகிறேன். அது கூட பன்னீர் தவா ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ், மாங்காய் ஊறுகாய், மஷ்ரூம் மசாலா வச்சு சூப்பராக லஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேபிக்கு மஷ்ரூமும் பன்னீரும் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பண்ணிவிட்டு எக் பாயில் பண்ணிவிட்டு அவளுக்கும் லஞ்ச் ஃபீட் பண்ணி விட்டாச்சு.